அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஆதங்க பதிவு நம்ம கள்ளக்குறிச்சியில் நமது தமிழ்நாட்டை சேர்ந்த நம்ம தமிழக உறவுகள் வந்து இறந்துருக்காங்க, ஒரு 36 பேருக்கு மேலே. ஸோ அது வந்து மிகப்பெரிய வந்து வருத்தமான செய்தி தான், சரிங்களா? ஸோ அதை பற்றின ஆதங்கமான பதிவு தான் இதுக்கு முன்னாடி வீடியோ. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து அங்கே பாதிக்கப்பட்டவங்கள நேரில் போய் மீட் பண்ணி ஆறுதல் தெரிவிச்சிட்ருக்காரு. ஸோ அந்த பதிவுகளையும் இப்போது ரீசெண்டாக செய்தி லைவில் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிரச்சனை அப்படின்ற டைமில் நிறைய பேர் வந்து அடிக்கடி பேசுவாங்க. நிறைய பேர் முக்கியமாக நடிகர்கள் வந்து பேசுவாங்க. ஸோ அவங்களோட தொழில் என்னவோ அதை விட்டுட்டு இதில் வந்து பேசுவாங்க. அவங்களெல்லாம் இப்போ ஒரு 3-4 வருஷமாக பார்க்க முடியல. இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிருக்குது. இந்த சித்தார்த் வருவார், கமல் வேண்டாம், அவர் அறிவாலயம் போயிட்டார், அவ்வளோதான், அவரே அடகு வச்சுட்டாரு, அவர் வரமாட்டார் வச்சுங்களா. ரஜினிகாந்த் தான் கொஞ்சம் பேசுவார், அவரும் சன் பிக்சர் காலில் வந்து அவரும் பேச மாட்டார்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்துக்கு அப்புறம் சூர்யா பேசுவார், அப்புறம் ரஞ்சித் அவர்கள் பேசுவார். ஆனால் இவங்க 2 பேர் படம் வரல, அதையே ஏற்கனவே ரிலீஸ் பண்ணல, அதனால் அவங்களும் இப்போ பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் விஜய் சேதுபதி அண்ணா கூட பேசுவார், பார்த்துருக்கோம். அப்புறம் ஏன் ஆர்ஜே பாலாஜின்னு ஒரு நடிகர் இருப்பாங்களா, அவர் பேசியிருக்காரு. அப்புறம் இந்த வைரமுத்து, சத்யராஜ், இவனுங்களாம் எங்கே தான் போனான்னு தெரில. கண்டிப்பாக அவனுக்கு பேசலாம், தப்பே கிடையாது. அவ்வளோதான் மரியாதைன்னு நினச்சிக்கலாம். ரொம்ப பேசுவானுங்க. அதாவது எங்கேயாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2021 முன்னாடி எங்கே போனானுங்கன்னே தெரில. ஸோ இதெல்லாம் வந்து மிகவும் வந்து வருந்தக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய ஒரு இஷ்யூ தெரியுங்களா அது? இதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக மீடியாக்கள் வந்து இவ்வளோ வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்து திமுக கிட்ட வந்து பணம் வாங்கின்னு தான் இவ்வளோ மீடியாவும் செயல்படுதான்றது இப்போ வெளிச்சு. இந்த கோவன், திருமுருகன் காந்தி, பியூஷ் மானுஸ், அப்புறம் இந்த மாணவி வளர்மதியா, மாணவி நந்தினின்னுவாங்க, அது இது சொல்லுவாங்க. அப்புறம் இந்த திராவிடர் கழகம்னுவாங்க, கம்யூனிஸ்ட்னுவாங்க. எங்கத்தான் இருக்கீங்க? இந்த இது ரஜினி கேட்பார் ஒரு படத்தில், அந்த மாதிரி எங்கத்தான் இருக்காங்க தெரியல. இவங்களாம் சம்பளம் வாங்க நின்ட்டாங்களா தெரியல. அறிவாலயத்தை போயிட்டு நாங்களாம் கொலைக்கணுமா வேண்டாமா, அந்த கொலைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சம்பளம் கொடுங்க சொல்லிட்டு, சரிங்களா? ஐயோ, இவங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. அடையாளம் கண்டுக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நேரம். பொதுமக்கள் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கணும். தமிழ்நாடு பொறுத்தவரையும் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஒன்று ஓடிட்டு இருக்காது. என்னென்னா, ட்ராமா பண்ணி சென்டிமெண்ட்டாக பேசுனா வந்து அதுக்கு வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பாண்ட் கொடுக்குற மாதிரி ஆயிடுறாங்க தமிழ்நாடு மக்கள். எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இங்கே இது வந்து வளர்ச்சிக்கு அறிகுறி கிடையாது, இது வந்து நாட்டோட அழிவுக்கு அறிகுறி, சரிங்களா? ஒன்றுமே கிடையாது. அதாவது சின்ன சின்ன மேட்டருக்கெல்லாம் பெரிய பெரிய போராட்டம் பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போலாம் அவங்களாம் எங்கன்னு தெரியல. அவங்களெல்லாம் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த கோவன் வந்து பாட்டெல்லாம் பாடினார், எனக்கு தெரிஞ்சு ஊற்றி கொடுத்த உத்தம் ஏதோ லைன் நினைக்கிறேன் அந்த பாட்டெல்லாம். இப்போ இவ்வளோ பெரிய இஷ்யூ நடக்குது, அவளாம் எங்கே போனானே தெரியல. அவன் அந்த சும்மா ஏதாவது அவனுக்கு கார்ட்டூன் போடுவானுங்க, இல்லை ஏதாவது வந்து சின்ன சின்ன இஷ்யூக்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பானுங்க. எவனுமே காணும். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதுதானே நம்ம நாடு. ஸோ அப்போ இந்த மாதிரி இவங்களாம் வந்து நாட்டோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை. இவங்கள நம்பி நிறைய பேர் பின்னாடி பேசுவாங்க, அவங்களோட பதிவுகளெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது நல்ல டைமிங், செருப்பால் அடிக்கிற டைமிங் இது. ஸோ மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று, இந்த மாதிரி வந்து கள்ளச்சாரை அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது நீங்கள் தெரிஞ்சால் கூட, உங்களுக்கு தகவல் தெரிஞ்சால் இமீடியட்டாக காவல்துறைக்கு சொல்லுங்கள். நடவடிக்கை எடுப்பாங்களான்னு தெரியல. நம்ம என்ன பண்ணுறது, ஒரு குடிமகனாக நம்ம சொல்ல வேண்டிய நம்ம கடமை. இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒரு 100க்கே கால் பண்ணி, 100க்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வந்து கலாச்சாரம் இருக்குது. அப்படி இல்லைன்னா மீடியாவுக்காக சொல்லிடுங்க. ஏன்னா காவல்துறை நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு சந்தேகம் வரலாம். இல்லை நமக்கு உயிருக்கே வந்து பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறைய இடத்துல நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் வந்து அது மாதிரி தான் ஒரு தகவலை சொல்லி அவரோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. அது நம்ம பார்த்துருப்போம். அதனால் நீங்கள் மீடியாவுக்காவது இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ மீடியா வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா மீடியாவும் இதாச்சுன்னா அப்போது எதுவும் நடவடிக்கை இருக்கான்னு பார்ப்போம். தெரியல, தமிழ்நாட்டில் வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள்லாம். பார்த்துக்கோங்க. நன்றி.